ஏட்டிக்கு போட்டி செய்கிறவங்க உங்கள் வீட்லேயும் இருக்காங்களா இல்லையான்றதை எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படி யார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு யார், என்னோட ஹஸ்பண்டை தவிர அந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஆளே இல்லைங்க. சரின்னு சொல்லி நாட்டுக்கோழி தான் கிடைக்கல, சாதா கோழியாவது கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நானும் வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். அதுக்குள்ளே வந்து சூப் வச்சு குடிச்சிடலாம். ஜாராவுக்கு ரொம்ப வந்து சளி பிடிச்சிருக்கு, எனக்குமே லைட்டாக கோல்டாக இருக்க மாதிரி இருக்கா. கிளைமேட் வேறு சேஞ்ச் ஆகி வரனால அவளுக்கு வந்து இந்த மாதிரிலாம் இருக்கிறனால சூப் வச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஒரு வழியாக குடிச்சிட்டு அதில் இருக்கிற கறியை வந்து கிரேவி மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிக்ஸி ஜார் வந்து டிமார்ட்டில் தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். சூப்பராக இருக்குது, இடமும் சேவிங்காக இருக்குது. அதுவும் இல்லாமல் இது வந்து ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்து ஒரு வழியாக வாங்கி கூட ஒரு 2 மாதம் ஆகுது. அந்த மீதி இருக்கிற கறியை மட்டும் கொஞ்சம் கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு சீக்கிரமாக போய் பேக்கிங் பண்ண வேண்டிய வேலைலாம் இருக்குது. தட்டில் சாப்பாடு போகிறதுக்குள்ளே இப்போ பண்ணுற அலப்பறை பார்த்திங்களா, தட்டிலே உளுந்துட்டா. ஏதோ சோறு போகிறதுக்கு முன்னாடியே விழுந்தாலேன்னு ஒரு சந்தோஷம். ஏன்னா கொதிக்க இருந்தது சோறு. சூப்பராக நாங்களும் டின்னர் முடிச்சுட்டு நான் என்னோடய வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. நாங்கள் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கே வந்துட்டு 12 1:30 மணி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து